பரவாயில்லை அதிகாரி, நான் ஒரு நண்பனுக்காகத்தான் காத்திருக்கேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிய சந்திப்பு. உங்களுக்கு இது கொஞ்சம் வேடிக்கையா தோணுதில்ல? சரி, உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அத பற்றி சொல்லணும்னா, இங்க இப்போ இருக்கிற கடை இடத்துல முன்னாடி பிக் ஜோ பிரேடியின் உணவகம்னு ஒரு இடம் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரை அது இருந்துச்சு. அப்புறம் அதை இடிச்சிட்டாங்க. Years ago, it was torn down then. Mm. 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், உலகத்திலேயே பெஸ்டான மனிதன் ஜிம்மி வில்ஸ் கூட இங்க பிக் ஜோ பிரேடிஸ்ல நாங்க சேர்ந்து சாப்பிட்டோம். அவனும் நானும் நியூ டவுன்ல 2 அண்ணன் தம்பி மாதிரி சேர்ந்து வளர்ந்தோம். அப்போ எனக்கு 20 வயசு, அவனுக்கு 18 வயசு. மறுநாள் காலையிலேயே நான் என் லக்க தேடி மேற்கு பக்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஜிம்மிய நியூ டவுன்ல இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. இந்த உலகத்திலேயே நியூ டவுன் மாதிரி இடம் வேற இல்லைன்னு அவன் நம்புவான். சரி, அப்போ நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, சரியாக 20 வருஷம் கழிச்சு இதே தேதி இதே நேரத்துல இங்கவே மீண்டும் சந்திப்போம். நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, அந்த 20 வருஷத்துக்குள்ள நம்ம ஃபேட் முடிவாகி நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும்னு நாங்க நம்பினோம். ஒருவேளை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சந்திப்புக்குள்ள கேப் ரொம்ப நீளமா இருந்திருக்கே. ஆனா உங்க ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறம் அவனிடமிருந்து உங்களுக்கு எந்த தகவலும் வரலையா? ஆமா, ஒரு காலத்துக்கு நாங்க லெட்டர்ஸ்ல கான்டாக்ட்ல இருந்தோம். ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த வெஸ்ட் சைடு ரொம்ப பெரியது. நான் அதுல ரொம்ப பிஸியா அலைஞ்சேன். ஆனா ஜிம்மி உயிரோட இருந்தா
என்னை மீட் பண்ண இங்க கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் ரொம்ப ட்ரூவான ஸ்ட்ராங்கான ஆள். ஒரு பூனை அவன் இத ஒருபோதும் மறக்க மாட்டான். ஒருபோதும் மறக்க மாட்டான். இந்த ஸ்பாட்ல நிக்க நான் 1000 மைல் டிராவல் பண்ணி வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்தா அதுவே எனக்கு போதும். இப்போ மணி 10க்கு 3 நிமிஷம் குறைவு. நாங்க பிரிஞ்சப்போ மணி சரியா 10. நீங்க வெஸ்ட்ல நல்லா செட்டில் ஆயிட்டீங்க போல. நிச்சயமாக ஜிம்மியும் குறைந்தது பாதி அளவாவது சக்சஸ் அடைஞ்சிருப்பான்னு நம்புறேன். நான் கிளம்புறேன். உங்க ஃப்ரெண்ட் நலமாவே இருப்பாருன்னு நம்புறேன். சீக்கிரமே அவரோட வேலை முடிச்சிட்டு போயிட போறீங்களா? கிவ் ஐ நாட். அப்படி நடக்காதுன்னு தான் சொல்வேன். நான் உனக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது வெயிட் பண்ணுவேன். ஒருவேளை ஜிம்மி இன்னும் உயிரோட இருந்தா அதுக்குள்ள அவன் கண்டிப்பா இங்க வந்துருவான். மீண்டும் சந்திப்போம் அதிகாரி. இனிய இரவு சார். ஜிம்மி வெல்ஸ், அட கடவுளே! அது நீங்களா பாப்? அது நீங்களா? நிச்சயமாக இது பாப் தான். நீ இன்னும் உயிரோட இருந்தா உன்னை இங்க கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும். 20 வருஷம்னா ரொம்ப நீளமான காலம். எல்லாமே மாறிப்போச்சு. இது அப்படியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாம அங்க இன்னொரு இரவு சாப்பிட்டிருக்கலாம். சரி, வெஸ்ட் சைடு உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு நண்பா? அருமை. நான் கேட்டதெல்லாம் அது எனக்கு கொடுத்துடுச்சு. ஊர்ல எல்லாம் நல்லா தானே இருக்கே ஜிம்மி? ஓரளவுக்கு தான். நான் ஒரு சிட்டி ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன பாப்? ஃப்ரெண்ட்லி, கேஷுவல். எனக்கு தெரிந்த ஒரு இடத்துக்கு போலாம். ஆமா, கண்டிப்பா. பழைய நல்ல நாட்களை பற்றி நம்ம நீண்ட நேரம் நல்லா பேசலாம். ஏய், நீ ஜிம்மி வெல்ஸ் இல்லையே. சரி, 20 வருஷம் நீளமான காலம்தான். ஆனா ஒரு மனிதனோட மூக்கு இவ்வளவு மாறிடுமா? இப்படி ஓக்கும் மூக்கிலிருந்து பூச்சி மாதிரி மாறுவதற்கு இவ்வளவு நேரம் ஆகாது. சில சமயங்களில் ஒரு நல்ல மனிதனை கெட்டவனாக மாறிடுவான். கடந்த 10 நிமிஷமா நீ கைது செய்யப்பட்டிருக்க, முட்டாள் பாப். நீ தப்பிச்சிருக்கலாம்னு சிகாகோ நினைக்குது. அவங்க உன்னோட பேசணும்னு சொல்றாங்க. அதுதான் அவங்க விருப்பம். எங்களோட அமைதியா வர்றியா? பாப், நீ அவ்வளவு புத்திசாலியா? பொறு பொறு
உங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த நோட்டை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜன்னல் பக்கத்துல நின்னு நீங்க இத படிக்கலாம். இத உங்களுக்கு பெட்ரோல்மேன் வெல்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துலவே இருந்த. நீ சுருட்ட பற்ற வைக்க மேட்ச் உரசியப்போ அது சிக்காகோல தேடுற ஆளோட முகம்னு எனக்கு தெரிஞ்சது. ஏனோ அத நான் எனக்கே செய்து முடிக்க முடியல. அதனாலதான் நான் போயிட்டு அந்த வேலை செய்ய பிளெயின் க்ளோத்ஸ்ல இருந்த ஒரு ஆள்